ஏறத்தாழ ஒரு 7 நாட்களாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து நம்முடைய கலெக்டர் சார் சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் பப்ளிக் சேர்த்து மோர் தென் 1,00,000 பேர் இது வரைக்கும் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படிங்கறதே இந்த ஃபெஸ்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் அதை நான் பார்க்கணும். அதுவும் எங்களுடைய பிள்ளைங்க, எங்களுடைய ஸ்கூல் பசங்கள்லாம் அவங்க காமிச்சிருக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகள், அந்த இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட்ஸ், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுகிற விதம். சார் இது வந்து டெம்பரேச்சர் சென்சார் சார், இது வந்து ஒரு ஆப்டிக்கல் கேமரா மூலமாக நம்ம கேப்சர் பண்ண சார், இது வந்து மோஷன் சென்சார் சார், இது வந்து ஆல்கஹாலை டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார் சார், இந்த டயோடு என்ன தெரியுமா சார் சொல்லுது, இந்த ஐசி சிப் என்ன தெரியுமா சார் செய்யுது என்று அவங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பெருமை. கிட்டத்தட்ட நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இந்த 4.5 வருஷத்துக்கு மேல அதிகம் நான் பழகியது பார்த்தா எங்க பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்களை கூட தான். பல அறிவியல் சார்ந்த கண்காட்சியில நான் போய் கலந்துக்கப்போனா அந்த குழந்தைங்க சொல்ல நான் கேட்டு இன்னைக்கு நாங்களே சில ப்ராஜெக்டே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த அறிவை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சின்ன ஒரு ப்ராஜெக்டை கண்டுபிடிச்சாலும் நீங்களும் சயின்டிஸ்ட் தான். சயின்டிஸ்ட் ஒரு பெரிய பெரிய ராக்கெட்லாம் விட்டாதான் சயின்டிஸ்ட் நம்மளாம் சயின்டிஸ்ட் இல்லப்பா அப்படி நினைக்க தேவை கிடையாது. நீங்க ஒரு சின்னதாக ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணமும் உங்களுக்கு உதைத்து விட்டது என்று சொன்னாலே நீங்க அப்பயே நீங்க பாதி சயின்டிஸ்ட் ஆன மாதிரி தான். அதுக்கப்புறம் அது புரோட்டோடைப் ஆகுது, அப்புறம் ரியாலிட்டிக்கு நம்ம கொண்டு வரோம். வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவர்கள் கண்டுபிடிங்கள், கண்டுபிடித்ததுக்கு பிறகு அது சார்ந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆகத்தான் சரி, அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த புவி சார் என்று சொல்றோம் பாத்தீங்களா, ஜியோ இண்டெக்ஸ், அது சார்ந்து அதை நம்ம எப்படி நம்ம பெற வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த கட்டமாக நம்முடைய கலெக்டர் சார் கொடுக்கக்கூடிய அவேர்னஸ் மூலமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பல கண்டுபிடிப்புகள் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஆனா அதற்கான அந்த ட்ரேட் மார்க் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம யாரும் வாங்குறது கிடையாது.